அனைவருக்கும் கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இந்த ஸ்டார் கடைக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறந்த நாளைக்கு ஸ்டார் வந்து வீட்டில் கட்டுவாங்களே, அது வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம். நான் உங்கள் தேவா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐயருமே வந்து நம்ம தசம பாகம் கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். சம்பளத்தில் வந்து 10ல் ஒரு பாகத்தை வந்து கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். எத்தனை பேர் வந்து 10ல் ஒரு பாகம் வந்து கடவுளுக்கு கொடுக்கணும்னு கேட்டாங்க. ஒரு 2 பேர் தான் வந்து தலையிடுனாங்க. மற்றவங்களாம் யாரும் ஒன்றும் தரல. அது மனசுக்கு மிக வேதனையாக இருந்தது. ஐயர் சொல்கிறது கரெக்டு தான். நம்ம வந்து நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் ஆண்டவர் கொடுக்குற வருவாயில் நம்ம கடவுள் 10ல் ஒரு பாகம் தரணும். ஐயர்களும் வந்து சம்பளம் வாங்குகிறாங்க. ஐயரோட மனைவி டீச்சராக இருக்கிறாங்க. அவங்க வந்து 10ல் ஒரு பாகம் தராங்களா. அதே மாதிரி சர்ச்சில் இருக்கிற பிசி மெம்பர்ஸு, உபதேசியார், அவங்களாம் வந்து 10ல் ஒரு பாகம் கொடுக்குறாங்களா. இவங்கெல்லாம் கொடுத்தா தானே ஒரு முன்னுதாரணமாக இருந்தால் தானே மக்களாகிய நம்மளுக்கும் கொடுக்குறதுக்கு அப்படின்னா வரும். சொல்கிறது சரியாக தவறாக நீங்கள் சொல்லுங்கள். ஆலயத்தில் இருக்கிற அத்தனை ஐயர்களும் டிஎல்சிக்கு அத்தனை ஐயர்களும் 10ல் ஒரு பாகத்தை வந்து கொடுக்கணும். அவங்க மனைவர்கள் வந்து கவர்மெண்ட் டீச்சராக இருக்கிறாங்க. அவங்களும் 10ல் ஒரு பாகத்தை தரணும். அவங்க தராங்களா அப்படி இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சபை மக்களை நம்மளும் கொடுக்குறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக அவங்க விளங்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நீங்கள் விரும்புகிறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.